விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் சற்று நேர சிந்தைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பிரிவு உபாகமம் 34 7வது வசனம். அவனுக்கு 120 வயது இருக்கும்போது அவன் கண் மங்கி போகவும் இல்லை, அவன் பலம் குறையவும் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, மனிதனுடைய ஆரோக்கியத்தை குறித்து ஆண்டவராகிய கடவுள் மிக அழகாக இந்த திருவார்த்தைகளிலே கூறுகிறார். மோசே மரிக்கும் பொழுது 120 வயது, அவனுடைய கண் மங்கி போகவில்லை, அவனுடைய பலம் குறையவில்லை. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்தை இந்த இடத்துல நாம் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். ஆதியிலே மனிதன் வயலில் வேலை செய்து அன்றாட உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தான். தனக்கு தேவையான உணவுகளை தானே விவசாயம் செய்து தயாரித்து அவன் உண்டு மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து வந்தான். அப்பொழுது எந்த கவலை இல்லை, மன அழுத்தம் இல்லை, வியாதி இல்லை, ப்ரெஷர் இல்லை, இரத்த அழுத்தம் என்ற ப்ரெஷர் இல்லை, சர்க்கரை என்ற நீரழிவு இல்லை, கேன்சர் என்ற கொடிய நோய் இல்லை. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கை, மோசே ஆண்டவரோடு இணைந்திருந்த அந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு உண்மையாக தன்னை எதிரியினிடத்தில் சகோதரர்களால் அவன் விற்கப்பட்ட போது தள்ளப்பட்ட போது கூட அவனுடைய எண்ணங்களும் நம்பிக்கையும் அவனை விட்டு எடுபடாத வகையிலே அவனுடைய எண்ணங்கள் அவனை ஒரு வழிக்கு கொண்டு வந்து விட்டது. அப்பொழுது அவன் வெற்றியை பெற்றுக்கொண்டான். நிச்சயமாக கிடைக்கும் எப்போது வாய்ப்பு என்று துணையோடு நாம் இணையும் பொழுது இதன் புதிதாக எந்த ஒரு காரியமும் நம்மை ஆட்கொள்ள விடாது. இது என்ன புதிதாக ஒரு பிரச்சனை வருகிறது, புதிதாக ஒரு நோய் வருகிறது என்று மலைக்கக்கூடாது. மின்சாரம் மற்றும் விளக்குகள் இரண்டையும் இணைத்து எரிய வைக்க உதவும் மின்சார கம்பிதான் ஒரு வாய்ப்பு. அதுபோல் நாம் வாய்ப்பினை நழுவ விடும்போது நாம் கைவிடப்படுகிறோம். வாய்ப்பினை இறுக்கமாக பற்றி கொள்ளும் பொழுது நாம் பிடிக்கப்படுகிறோம். அன்பான இறை மக்களே, நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். நாம் அவற்றை ஆட்கொள்ளும் பொழுது அவற்றுக்கு உரிய பிள்ளைகளாக, அதே போல தான் ஆண்டவராகிய கடவுள் மோசேயை தெரிந்து கொண்ட போது மோசேயினுடைய எண்ணமும் சிந்தையும் கர்த்தருக்காக போத்திபார் வீட்டிலே அடிமையாக அவன் விற்கப்பட்ட போது, அவன் காணப்பட்ட போது, அவனுடைய இச்சைக்கு அவன் சோதிக்கப்பட்ட போது அவன் என்ன செய்தார்? என்னுடைய கடவுளுக்கு விரோதமாக நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை அவிழ்த்து போட்டு அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடினான் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு இன்றைய நாட்களிலே எப்பொழுது எந்த வாய்ப்பு கிடைக்கும், நாம் பாவம் செய்வதற்காக, நாம் ஒட்டி கொள்வதற்காக எங்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று பேசுகின்ற மக்களைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளின் பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் ஒன்றாக இணையும் பொழுது கடவுள் நமக்கு அதிக பலத்தை கொடுக்கிறார். அவன் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்ததினாலே அவனுடைய கண்கள் மங்கி போகவில்லை. அது இரண்டாவது, அவனுடைய பலன் குறைந்து போகவில்லை. ஏனென்றால் நம்முடைய கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் செய்கிறவர், அவர் கோட்டையாக இருக்கிறவர், கண்மலையாக இருக்கிறவர், அவர் நீரூற்றாக இருக்கிறவர், மனிதனை ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட விசேஷ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? மோசே மரிக்கும்போது அவனுக்கு பார்வை குறையவில்லை, பலனும் குறையவில்லை. இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து நாம் அதிக கவனம் செலுத்துவோம்.
சரியான நேரத்தில் அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வோம். சரியான நேரத்தில் அதற்கான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது கடவுள் நம்முடைய பலத்தை இன்னும் அதிகமாக கூட்டித் தருகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்றைய நாளிலே நீங்களும் நானும் பெற்று வாழ தூய கடவுள் துணை செய்வாராக. ஆமேன். நாம் யாவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளில் கூட உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்கள் ஆரோக்கியத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை கொடுத்தீர். அதில் உண்மையும் நேர்மையுமாய் இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்தரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.